வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த உலக இயக்கத்திற்கு ஒவ்வொரு மனிதனின் இயக்கமும் இன்றியமையாதது. இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை. வேலை சார்ந்தும் அதன் மீது இருக்கக்கூடிய பொது மதிப்பீடு சார்ந்துமே இன்று மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். இந்த மதிப்பீடானது சரியா? அவர்கள் வாழ்க்கை பற்றி சக மனிதர்களாக நாம் எவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி பேசுவதற்கான களம்தான் இந்த நீ இன்றி அமையாது உலகு. இன்றைக்கு எந்த வேலையை பற்றி, எந்த மனிதர்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம்? வானில் நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காரணம் சூரியன். திரையில் நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காரணம் இயக்குனர்கள். அந்த இயக்குனர்களுக்கு பக்க பலமாக, பல நேரங்களில் பக்கா பலமாகவும் இருந்து உதவி செய்பவர்கள் உதவி இயக்குனர்கள். உதவி இயக்குனர்களினுடைய வாழ்க்கை பற்றியும் வேலை பற்றியும் தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய உதவி இயக்குனர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர்களோடு உரையாடுவதற்காக தயாரிப்பாளர் திரு பிரமிட் நடராஜன் அவர்கள், மூத்த இயக்குனர் SP முத்துராமன் அவர்கள், எழுத்தாளர் சார் நிவேதிதா அவர்கள், என்றும் இளைஞராக இருக்கக்கூடிய இயக்குனர் திரு மனோஜ்குமார் அவர்கள், இளம் இயக்குனர் திரு அவர்கள், இயக்குனர் ஆதிரா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது கலைஞர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே கலைஞர்கள். ஒரு கலைஞராக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மானசீக குரு அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு மானசீக குரு, இன்னைக்கு வேலை சார்ந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்தாலும் ஒரு மானசீக குரு அப்படிங்கிறது ஒருத்தர் உள்ளுக்குள்ளே இருப்பாரு. யாரு உங்களுடைய குரு? திரு பாக்யராஜ் சார். மணிரத்னம் சார். மணிரத்னம். எனக்கு யாரும் அப்படி இல்லை. ஆனால் நான் கடைசியாக இன்ஸ்பயர் ஆனது ஆரண்ய கண்டம்ங்கிற ஒரு படத்தில் பாலச்சந்திரங்களோட உதவி இயக்குனர் சார்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் எனக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய உதவி இயக்குனர் திரு கண்மணி சுப்பு ஆகியோருடன் நான் உதவி இயக்குனராக இருந்தேன். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் பாலச்சந்தர் தான்? ஆமா. மானசீக குரு அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த திரைத்துறைன்னு சொல்லலாம். எல்லாருமே சொல்லலாம். சரி, எல்லா டைரக்டர்ஸுமே ஒவ்வொரு விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா டைரக்டர்ஸுமே நமக்கு குரு தான். என்னை பொறுத்த வரைக்கும் பாலா சார், திரு பாரதிராஜா சார் அவர்கள். பாரதிராஜா சார் யதார்த்தமான சினிமாவின் தந்தை அவர். ஓகே. என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய குருநாதர் மனோஜ்குமார் சார் தான். திரைத்துறையில் ஒரு புரட்சி ஏற்படுத்தின இயக்குனர் ஸ்ரீதர். நம்ம எல்லாருமே சினிமா பார்த்தே வளர்ந்தவர்கள். இப்போ எங்களுடைய காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய வயசு சார்ந்து சினிமா அப்படிங்கக்கூடிய ஊடகமானது தான் அதிகமான ஒரு தாக்கத்துக்குள்ளாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்னாடியும் உங்களுக்கு இது போன்ற பிரமிப்பை ஊட்டக்கூடிய இயக்குனர்கள் மானசீக குருவாக இருந்திருக்கிறாங்களா? மூத்த இயக்குனர் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. எங்களுக்கு சினிமாவுக்கு வரணுங்கிற எண்ணங்களை உண்டாக்குதே படங்கள் தான் காரணம். அதில் குறிப்பாக என்னுடைய காலத்தில் பராசக்தி படம் தான் என்னை இங்கே இழுத்து வந்ததுன்னே சொல்லலாம். கலைஞருடைய வசனமும் நடிகர் திலகத்தினுடைய நடிப்பும் நம்ம கலைத்துறைக்கு தான் போகணுங்கிற எண்ணத்தை விதைச்ச படம் அந்த படம். என்னை பொறுத்தவரையில் என் குருநாதர் பாரதிராஜா தான். ஏன்னா சினிமாவை ஒரு ஸ்டுடியோக்குள்ளேருந்து கிராமத்துக்கு கொண்டு போய் வச்சு எல்லாரும் இன்னைக்கு இத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் நிற்கிறாங்கன்னா ஈஸியாக ஒரு வழி பாதை அமைச்சு கொடுத்தவர் அவர். உங்களுடைய காலகட்டங்களில் இவரை மாதிரி நம்ம வந்துடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உந்துதல் இருந்திருக்குல்ல? அப்படி இருந்தது இல்லை, அவங்க சொன்ன எல்லா இயக்குனர்களுமே தனித்தனி முறையில் அவங்க எல்லாருமே லெஜண்ட்ஸ் தான். என்ன பர்சனலாக இன்ஸ்பயர் பண்ணது மணி சார்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அவரோட படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்பார்க் ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல, ஏதோ என்னமோ இருக்குது இந்த சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் மணி சாரோட படங்களில் தான் அது ஃபீல் பண்ணேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் பாலச்சந்தர் சார் தான். ஏன்னா அவர் பெண் கதாபாத்திரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஓகே. அது மாதிரி வேற யாரும் கொடுத்ததா எனக்கு தெரியல. ஓகே. சாரு சார், நீங்க இன்னும் படம் இயக்கல, இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு மானசீகத்துல இருக்கலாம்ல. எம்ஜிஆர் சிவாஜி படங்களை பார்த்து வளர்ந்தது. இப்ப என்னோட வயசுல பாத்தீங்கன்னா அப்போ எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி படத்துக்கெல்லாம் ஒரு இயக்குனர்லாம் இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர், சிவாஜினா சிவாஜி. அப்புறம் 25 வயசுக்கு மேல டைரக்டா நான் உலக சினிமா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 40 வயசுக்கு அப்புறம் மெட்ராஸ் வந்த பிறகு நான் பார்த்த ஒரு படம் படத்தை பார்த்துட்டு இது வேற மாதிரி இல்லை இருக்கு, நாங்க பார்த்த எம்ஜிஆர் சிவாஜி படம் மாதிரி இல்லையே, இது என்ன இப்படி இருக்கு, அப்படி யாரு இது டைரக்டர், இதுல நடிச்சிருக்கிறது யாரு அப்படின்லாம் கேட்ட பிறகுதான் அவங்க மணிரத்னமும் சொன்னாங்க. அக்னி நட்சத்திரம் அந்த படம். அதுக்கப்புறம் மணிரத்னத்துக்கு அப்புறம் தான் நான் பாரதிராஜா எனக்கு ஒரு பெரிய லெஜெண்ட்னு வச்சுங்களேன். பாரதிராஜாவுக்கு ஈடு இணையே கிடையாது. சூப்பர். இப்போ எனக்கு மிஷ்கினை ரொம்ப பிடிக்குது. ஓகே. உங்களுக்கு யார் சார்? பாலச்சந்தர். ஒரே வார்த்தை கூடவே இருந்ததுனால அவர்தான் லெஜெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு இயக்குனர்களும் நம்மை பிரமிக்க வைத்தவர்கள், நம்மை இந்த துறைக்கு இட்டு வந்தவர்கள். அவர்களை இந்த இடத்துல நினைவு கூறுவதற்கு நாம பெருமைப்படுறோம்.
உதவி இயக்குனர் வேலை அப்படிங்கிறது சாதாரணமான ஈஸியான வேலையா கஷ்டமான வேலையா? எல்லா துறைகளிலும் இருக்கிற மாதிரி உதவி இயக்குனர் வேலையும் ஒரு சுலபமான வேலை, புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். இயக்குனர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு, எந்த களத்தை நோக்கி நமக்கு அந்த வேலையை கொடுத்துருக்காரு. இப்போ காஸ்டியூம் கண்டினியூட்டி பார்க்கணுன்னா அது எப்படி பார்க்கணும், அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த இயக்குனர் பணி அப்படிங்கிறது வந்து சுலபமான பணி அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டார். கண்டிப்பாக இது வந்து கஷ்டமான தொழில் சார் என்னை பொறுத்தளவுக்கு. இன்றைக்கி வந்து ஒரு ஷூட்டிங் நடக்குது, ஒரு நடிகர் வந்திருக்காரு, அவர் ரெடியாகி வரணும். அவங்க வந்து ஏதோ ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு வந்து திட்டு வாங்குறது கூட யாருன்னா உதவி இயக்குனர் தான். என்னடா லேட்டு, அவங்கள கூப்பிட்டு வர முடியலடா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தான். இது எல்லா விதத்துலையும் அவனுக்கு வந்து ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சா யாருக்கு நிம்மதியோ இல்லையோ உதவி இயக்குனருக்கு நிம்மதியாப்பா, இன்னைக்கு ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு. நிச்சயமாக உதவி இயக்குனர் வேலை வந்து கஷ்டமான வேலை. ஒவ்வொரு நாளும் நிச்சய கண்டம் பூர்ண ஆயுசு. கண்டிப்பா கண்டிப்பா. பின்னாடி அந்த கதையை வந்து நான் பெரட்டி போட்டு மாற்றி கீத்து ஸ்க்ரீன் பிள்ளை இது என்ன நான் வந்து வேற ஒரு லெவலில் கொண்டு போகிறோம் என்னத்தோட அங்கே போய் பேசிகிட்டு இருந்தால் அது வேலைக்கு. அவர் என்ன நினச்சிருக்காரு, அவருடைய மன ஓட்டம் என்ன, அந்த ப்ரொடியூசரோட மன ஓட்டம் என்ன, நடிகருடைய மன ஓட்டம் என்ன, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முடிஞ்ச போய்க்கும் போட்டு கொடுக்காம ஏகப்பட்ட தந்திரங்களை நீங்கள் பயன்படுத்தி நாங்கள் இருந்தால் மட்டுமே இல்ல நீங்கள் உனக்கு கல்வி அறிவு இலக்கிய அறிவு இது தேவை. இதுக்கு மேலே இந்த மனித உறவுகளை இந்த தந்திரங்களை நம்ம மனசை புடிஞ்சதா மட்டும் அங்கே ஜெயிக்க முடியாது. ஆனால் உதவி இயக்குனராக வேலை செய்யறதுன்றதை விட உதவி இயக்குனராக வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தயார்படுத்தணும், நம்மளை நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆர்வ கோளாறாக இருப்போம், அந்த கோளாறு மட்டும் போயிடுச்சுன்னா சரியாயிடும். இந்த உதவி இயக்குனராக வருவதற்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு? நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க படிக்காதவனுக்கு இது உதவி இயக்குனர் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு சித்த மருத்துவ மாணவன். சித்த மருத்துவம் பிஎஸ்எம்எஸ் முடிச்சுட்டு சித்த மருத்துவம் ஒரு 4 வருஷம் பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உதவி இயக்குனர் தேடியாரு. மணிரத்னம் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற இயக்குநர்கள் ஹரிசார் மாதிரி ஆகணும்னு நான் விருப்பப்படுறேன். அப்போ அவரை போய் பார்க்கும்போது நீங்கள் டாக்டராக இருக்கீங்க, நீங்கள் எப்படி இங்கே வந்து வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி தான் திரு அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. சமர் ஆரம்பிக்கும் போது அவருடைய அலுவலகத்தையும் போய் பார்த்தேன். பின்னாடி அமர்ந்திருக்கிற அந்த சகோதரர்கிட்ட தான் என்னுடைய ரெஸ்யூம் கொடுத்தேன் கிரீன் பார்க் ஹோட்டலில் வச்சு. ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா உதவி இயக்குனர் கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்யூம் வந்து இயக்குனர் பார்வைக்கு போகுதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவர் கருப்பம்பட்டி இயக்குனர் பிரபு ராஜேஸ்வரன். நான் வந்து ரெஸ்யூம் காலையில் கொடுத்துருக்கேன், எனக்கு 3 மணிக்கு ஃபோன் வந்துருச்சு. ஓகே, அருள் செல்வம் நீங்கள் வந்து டாக்டராக இருந்துக்கிட்டு திரைத்துறை மேல் நாட்டம் கொண்டு வர்றீங்க, ரொம்ப சந்தோஷம். இம்மீடியட்டா அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, அந்த படத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஓகே, இப்போ இந்த பக்கத்தில் வர, அதாவது நீங்க நிறைய உதவி இயக்குனர்களை பார்த்திருப்பீங்க. ஒரு உதவி இயக்குனராக ஒருத்தர் வந்து சேரும் பொழுது அவர்கள் எப்படி வருவாங்க, அவர்களை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய இயக்குனர்கள் வீட்டு வாசல்ல போய் நாங்க காத்திருந்துருக்கிறோம் சார், இல்லையா? அப்ப எப்படி நீங்க தேர்வு செய்யறீங்க, இவர் எனக்கு சரியாக இருப்பார் அப்படிங்கக்கூடிய இடத்தை எப்படி முடிவு செய்வீங்க? என்னை பொறுத்தளவு எங்கிட்ட முதல்ல வந்து சேர்ந்தவங்க எல்லாமே அனுபவமிக்கவர்கள். அதில் குறிப்பாக லட்சுமி நாராயணன் பணியாற்றியவர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் 45 ஆண்டு காலம் உதவி இயக்குனராக பணியாற்றியவர். அதோட இங்கே இருக்கிற பல நடிகர்களுக்கு பின்னணி பாடல்களுக்கெல்லாம் வசனம் சொல்லி கொடுத்த ஆசிரியர். ஒரு செட்டில் டைலாக் தப்பாக போயிடுச்சு அப்படின்ன உடனே மெய்யப்ப செட்டியார் உடனே ரஷ் பார்ப்பாங்க. பார்த்த உடனே அந்த டைலாக்கு நடிகர் சரியாக சொல்லலை அப்படின்னா ஏன் முத்துராமா லட்சுமி நாராயணன் செட்டில் இல்லையான்னு கேட்பார். அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் அவர்கிட்ட இருக்கும். சொல்கிறேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செய்கிறோன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களை பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் டைரக்டர் ஆனதுக்கு பிறகு எனக்கு பலம் எப்படி வந்ததுன்னா ஜெய்சங்கர் சார், முத்துராமன் சார்லாம் என்னை கூப்பிட்டு கால் ஷீட் கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் அவர் நல்லா செய்வார், அவரை நான் அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்ச போது நாங்கள் பார்த்துருக்கோம் சொன்னாங்க. ஆகவே நீங்கள் அங்கே வேலை செஞ்சு உங்கள் பேர் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அங்கே வரக்கூடிய நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே உங்களுடைய மனசில் போய் நிற்கும். அதாவது உதவி இயக்குனராக சேர்வதற்கே அவ்வளவு கஷ்டம் இந்த இடத்துல இருக்குது. உண்மையிலே ஒரு உதவி இயக்குனராக ஆவதற்கு நீங்க எவ்வளவு காலம் உங்களுக்கு பிடிச்சது? ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் பாயிலிருந்து செக்யூரிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒர்க்கு. ஒவ்வொருத்தரையாக பார்த்து கன்வின்ஸ் பண்ணி உள்ளே போய் டைரக்டர் பார்க்குறதுக்கு மினிமம் 1 இயர் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ் உள்ளார போன உடனே மனோஜ்குமார் சார் வந்து லைட்டாக டோர் வந்து டீ காஃபி கொடுக்குற அந்த கேப்பில் வந்து யார் இது உட்காந்துருக்காங்க உள்ளே அனுப்புங்க அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஒரு மாதிரி என்னவோ நடக்குது, மேஜிக் மாரி. நீங்க முதல்ல சந்தித்த முதல் இயக்குனர் அவர் தான். நிறைய இயக்குனர் நம்ம மீட் பண்ண ட்ரை பண்ணுறோம், நிறைய பேர் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஆஃபீஸ் உள்ளார போன உடனே உள்ளே போயிட்டு மீட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ஒவ்வொரு சரி உங்களை சேர்த்துக்கிட்டாரா இல்லையா?
அதுக்கு வந்துடும் ஸ்ட்ரைட்டா. இல்லை சார் வந்து வானவில் முடிச்சிட்டோன்னே கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படம் பண்ணுறதுக்குள்ள அதுக்குள்ளே நான் வேற ஒரு இயக்குனர்கிட்ட ட்ரை பண்ணி இது பண்ணேன். பட்டு ஒரு சந்தித்ததே மகிழ்ச்சி. ஒரு அதுதான் சார் வேணும். இப்போ ஒருத்தருக்கு பிளாட்ஃபார்ம் கிடைச்சாதான் அவங்களோட திறமை என்னன்றது புரிய முடியும். ஜஸ்ட் ஒரு கிளாப் அடிக்கிற விஷயமே பெரிய விஷயமா சொல்லி பயன்படுத்திட்டாங்க. கிளாப் அடிக்கிற விஷயம் வந்து ஒரு அப்ரண்டிஸ் ஒரு அசிஸ்டன்ட் புதுசாக உள்ள வரணுக்கு கிளாப் அடிக்கிற விஷயம். அதை வந்து கோடேட்டர் ஆரம்பிச்சு அசோசியேட்லேருந்து எல்லாருமே தம்பி கிளாப் பண்ணுறது அப்படி இப்படின்னு ஒரே பில்டப். எனக்குன்னா ஃபர்ஸ்ட் டே ஜுரமே வந்துச்சுன்னா பாத்துங்களேன். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா அதாவது டைரக்டரை புரிஞ்சுக்கிட்டு கூட வாழ்ந்துடலாம், அந்த கோ டைரக்டர்ல புரிஞ்சுக்கிட்டு வாழ்றது கஷ்டம் அப்படின்றீங்களா? இல்ல அது பின்னாடி தான் எனக்கு புரிஞ்சது. என்னன்னா கிளாப் அடிக்கிறது வந்து சினிமாவில் முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா ப்ரொடியூசர்ஸோட ஒரு ரூபானுடைய ஒரு கிளாப் அடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து அடிச்சுட்டு இங்கே வர்றதுக்குள்ள ஒரு 50 அடி 60 அடி வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஜுரமே வந்துருச்சு எனக்கு. ஐயோ கிளாப் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு உதவி இயக்குனருக்கும் ஒரு டைரக்டர்ஸ் வந்து சீக்கிரமாக அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுன்னா அங்கே வந்து நமக்கு வேலை இருக்கா இல்லையான்றது கிளியர் ஆகிடும். எல்லாரும் சொன்னாங்க உதவி இயக்குனர் வந்து ஈஸியாக சேர்றது அப்படின்னு. ஈஸியாக சேர்றது இது ஒரு பெரிய தவம். நீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துச்சு? எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ் நிறைய ஒர்க் பண்ணோம். பிரைவேட்டா ஹோட்டல் கல்யாணம் பல்வேறு இடங்கள்ல வேலை பார்த்து ஒரு 3 வருஷம் நீங்க இங்க வந்து செஞ்சிருக்கீங்க இல்லையா? அதுக்கு பின்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது யாருன்னா டைரக்டர் மனோஜ்குமார் சார் தான். இவர் ராஜு பாபு சொன்னது மாதிரி நானும் பார்க்க முடியல. அவர் டிஸ்கஷனில் இருக்கும்போது பின்னாடி வந்து ஃபோன் அட்டன் பண்ணுற கேப்ல முதுகு பின்னாடி வந்து நின்றுட்டேன். திரும்பினாரு, பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். யாரையா நீ அப்படின்னு. சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். ஓ இங்கேயே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நீ வந்து என்னையா பண்ண போகிறேன்னு. இல்லை சார் நான் சேர்ந்த உங்ககிட்ட தான் சேருவேன்னுட்டு. சரி ஓகே, நீ யார் என்னன்னு எனக்கு தேவையில்லை. நீ நாளை காலையில் வந்துட்டு தமிழ் சினிமாவில் வராத மாதிரி ஒரு புது சீன் சொல்லு, நீ இந்த நிமிஷமே அசிஸ்டன்ட் டைரக்டர். இல்லைன்னா அந்த சைடு தலை வச்சு கூட படுக்கக்கூடாது, ஓடி போயிடணும். சூப்பர் அப்படி சொல்லி அனுப்பிட்டாரு. என்ன சீன் சொல்லி கவுத்துனீங்க? அப்போ அந்த ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ என்ன மாதிரி சீனை சொல்லி அவரை இம்ப்ரெஸ் பண்ணுன்னு கூட எனக்கு தெரியலை. சீன் சொன்னேன், ஒரு 2-3 சீன் கண்டினியூட்டி விடாமல் அப்படியே சொன்னேன். சொல்லி முடிச்சமே சொன்னார், பாக்கெட்லேருந்து ஒரு 75 ரூபா பணம் எடுத்து கொடுத்தாரு. ஷூட்டிங் போனால் பேட்டா 50 ரூபா, ஆஃபீஸ் வந்தால் டெய்லி கன்வீன்ஸ் 25 ரூபா, நீ போய் சாப்பிட்டு வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ணிக்கோ. ஸோ அதுதான் என்னுடைய லைஃப்பை மாற்றுச்சு. சூப்பர் சூப்பர். அதாவது இப்போ நேரடியாக உங்கள்கிட்ட வந்துடுறேன். எது உங்களுக்கு ஒரு உதவி இயக்குனராக அவன் நம்மகிட்ட வர்றதுக்கு தகுதியாக இருக்கு அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக நீங்கள் பார்ப்பீங்க? என்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த இலக்கியன் சொன்ன விஷயம்தான், உனக்கு திறமை இருந்தால் திரை உலகில் வராத சீன், இந்தி படத்தில் இந்த இங்கிலீஷ் படம் எதுலையுமே வராத ஒரு புது சீன் சொல்லிட்டேன்னா நீ ஒன்னே அசிஸ்டண்டாக சேர்த்துக்கிறேன். ஒன்று அப்புறம் டைமிங்க்கு வரேன்னா 2 தடவை டைம் சொல்லி செக் பண்ணுவேன். எப்படியாவது சேரணுன்ட்டு ஒரு அர்ஜி இருந்தால் நமக்கு முன்னாலே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் எங்கே இருந்தாலும் தேடி வந்துடுறப்போ அது ஒன்று. ஒரு 4 ஆங்கிளில் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தனுடைய அர்ஜி நான் தெரிஞ்சு எப்படியாவது இந்த சினிமாக்குள்ளே வந்தே ஆகணும், வந்து ஜெயிச்சே ஆகணும். இதில் என்ன இவங்க எல்லாம் விட நான் புத்திசாலி அப்படின்ற எண்ணத்தில் அந்த ஃபயரில் இருப்பாங்க. உண்மையிலே நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மிகப்பெரிய புத்திசாலி. இன்னைக்கு இந்த இடத்துல நான் உட்காந்து சொல்கிறேன், என்னை விட நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க. உங்களுக்கான ஒரு உதவி இயக்குனர் அப்படின்னு சொன்னால் இந்த ஊரில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதா? என்னன்னா இப்பெல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து பயங்கர ஸ்மார்ட் ஆகிட்டாங்க. வரும்போதே செம பிளானில் வராங்க. எங்களுக்கு தான் தெரியாது. பாரதி ராஜா சார் வந்து பாரிஸ்காரன்லேருந்து கடலை வாங்கி சாப்பிட்டு வந்தாருன்னா அதை படிச்சுட்டு நம்மளும் பஸ் ஃபேர் இருந்தால் கூட பாக்கெட்டில் வச்சுட்டு கடலை வாங்கி சாப்பிட்டே நடந்து வருவோம். இது என்னன்னா அந்த வருத்திக்கிட்டா அப்பதான் நம்ம டைரக்டர் ஆகும் அந்த மாதிரி நாங்கள் இருந்தோம். இப்போ வர பசங்களாம் தெளிவாக விஸ்காம் படிக்கிறானா என்னன்னு தெரியாது, எல்லாமே தெளிவாக சார்ட் பண்ணி ஃபேமிலியில் சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு குறும்படம் எடுத்து ஜிவி குமார் சார் மாதிரி போய் ட்ரை பண்ணி பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்து டேரக்டர் ஆயிடுறாங்க. யாருக்கிட்டே ஒர்க் பண்ணாமல் கூட டேரக்டர் ஆயிடுறாங்க. 6 மாதத்தில் கூட டேரக்டர்லாம் இருக்காங்க. இன்னொன்று, நான் லவ் பண்ணுற தொழில் இதில் ஜெயிக்கிறேனா தோக்குறேனாங்கிறதெல்லாம் இல்லை. நான் 20 வருஷம் ஆயிடுச்சு சினிமாவுக்கு வந்து. 2000 இதில் வந்து வானவில் ரிலீஸு, அதுக்கு முன்னாடி ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் ஸ்டாண்ட் பண்ணி உட்காந்து பேசியிருக்கதே நான் வெற்றி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த 20 வருஷம் அப்படிங்கிறது ஒரு அதிகப்படியான நாட்களை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறதா உங்களுக்கு தோணலையா? இப்போதான் வந்த மாதிரி இருக்கு சார். அதான் சொன்னோம் இல்லையா, மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி இன்னும் நாங்கள் ஒயின் மாதிரி தான், ஊரை கிக்கு ஜாஸ்தி. ஜனநாதன் சார் வந்து யாருமே ஓல்டுன்னு சொல்லிட மாட்டாங்க, யூத்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு எழுத்தாளர்கிட்ட நான் கேட்டுட்டு வந்துடுறேன், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்கறது? எனக்கு நான் ஒரு அவுட் சைடர். எனக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்ற கதையெல்லாம் பார்த்தா அது வந்து ஒரு கனவு, அந்த கனவை நோக்கி நம்ம போறோங்கிறதுல ஒரு ஈடுபாடு இருக்கு. ஆனா அது எவ்வளவு கஷ்டம். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார் என்னன்னா, நான் சொன்னேன் சோ வந்து ரொம்ப நல்லவராச்சு, ரொம்ப பிரமாதமான ஆளு, அவர்கிட்ட நீங்க
சேரலாமே அப்படின்னா ஒரு ஒரு சிறுகதையே சொன்னார். எப்படின்னா சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் வந்து 6 மணிக்கே ஆஃபீஸ் வந்துடுவார். அதனால நான் 5:30க்கே போயிடுவேன். போனால் பார்த்துடலாமே அப்படின்னு 2 வருஷம் போய் நின்னேன் வாசல்ல. 2 வருஷமாவே அவர் வந்து போயிட்டு இருந்தார். என்ன பார்ப்பாரு, 2 வருஷமாவே போயிட்டு இருந்தாரு அப்படின்னாரு. இவர் நிறைய இலக்கியம் தெரிஞ்சவர். ஏன்னா என்னோட 2 வருஷமாவே பார்க்க முடியல அப்படின்னாரு. அப்படியும் வந்து நிறைய பேரோட இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷம் 40 வருஷமெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து இறந்தும் போனவங்களோட ஆவி வந்து நிறைய கோடம்பாக்கத்தில் சுத்திக்கிட்டு இருக்கு. அது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு உதவி இயக்குனராக நம்ம வந்து ஆயிட்டோம். ஆனால் ஆன பிறகு ஏதோ ஒரு சில படங்களில் நம்ம வந்து ஒர்க் பண்ணி அவங்களால முடிந்த அந்த நேரங்களுக்கு போக தொகையை கொடுத்து ஏதோ ஓரளவுக்கு தான் அவங்க வந்து லிஃப்ட் பண்ணாங்க. ஆனால் அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாமன் வழியில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்கும், இன்னொரு சொந்த பந்தத்துக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அந்த 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 தகவல் எல்லாம் கேட்டுட்டு வந்து மனசோடு புழுங்கின காலம் நிறைய காலம். அதில் நம்ம வந்து அட்டன் பண்ணவே முடிஞ்சது கிடையாது. இந்த விஷயங்களை மீறி சப்போஸ் யாரையோ ஒரு நண்பரை, ஒரு ஊர் நண்பரையோ எந்த ஒரு நண்பரையோ சமீபத்தில் சந்திக்கும் போது ரொம்ப ஒரு இதுவாக பேசுவாங்க. அதை கேட்டு அழுது காலமாக நிறைய இருக்கு. அதை கேட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து புழுவுறான், அவன் மெட்ராஸில் எங்கேயும் வேலை செய்யலை, எந்த படத்துலையுமே அவன் மூஞ்ச காணுமே அப்படின்னு சொல்லுவான். சார் அந்த படத்தில் ஓரமாக என் பேர் வந்தது சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இவர் போய் அதில் இருக்கிறாராம். அப்போ நம்பகத்தன்மையான ஒரு பேச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா என் சமூகத்துக்குள்ளே நான் சந்திச்சிருக்கேன். நம்ம ஐயா சாரு நிவேதா அவருக்கு சொன்ன மாதிரி குறிப்பிட்ட காலங்கள் ஒரு சில டிஸ்கஷனில் பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இப்படி அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்து மறைந்து போனது ஒன்று. தீய பழக்கங்களுக்கு ஆளாகி ஒரு குடிக்கு அடிமையாக இளம் வயதில் இறந்து போனதும் உண்டு. அந்த கேப்பில் வந்து ஒரு மனைவி குடும்ப வழிக்கு அவரே ஒரு மனைவியை தேர்வு செய்து அந்த மனைவியோடு வாழ்க்கையும் சரியில்லாமல் போய் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒதுக்கப்பட்ட நபராகவே வந்து ஆனால் நிறைய உதவிக்கணும் இருக்காங்க. படம் எப்படி நம்ம பண்ணுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் போய் இப்போ டைரக்டர் ஆகுறாங்க, படம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது கூட ஒரு 20,000 40,000 வேணும். நிறைய ஏழைகளுக்கு அது கிடையாது. நிறைய பேர் அது கூட செய்ய முடியாமல் நல்ல கதையை வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் நான் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு கல்யாணம் பண்ண கூட முடியாமல் வீட்டுக்கு கூட போக முடியாமல் எவ்வளோ உதவி வைக்கினர்கள் இறந்து போயிருக்காங்க சார். அவருடைய எண்ணம் வந்து ஆல்ரெடி நிறைவேற்றப்பட்டிருக்கு. திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தில் 6 கேமரா வாங்கி வச்சு இந்த மாதிரி குறும்படங்கள் செஞ்சு நீங்கள் குறும்படங்கள் பண்ணி அதில் மூலம் உங்கள் காம்படிஷனை வந்துருங்கன்றதுக்காக திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் திரு விக்ரம் சார் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க குறும்படங்கள் பண்றதுக்கான அத்தனை வசதியும் எடிட்டிங்ல இருந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை தயவு செய்து நீங்க உபயோகப்படுத்துங்க. அடுத்து நான் டிசம்பர்ல படம் ஆரம்பிக்க போறேன், வந்து நில்லுங்க, வாசல் கதவை தட்டுங்க, உங்கள் கதவு திறக்கப்படும். நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். அந்த இளம் டைரக்டர் நான் பேசலான். அதாவது அவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த காலகட்டத்தில் வந்து நாங்க ஒரு கதையை எடுத்துட்டு போய் சந்திச்சு போறதுக்கான காலகட்டமே இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்றான், அது ஓகே ஆயிடுச்சுன்னா போயிடுறான், இல்ல அதை ப்ரொடியூசர்கிட்ட கொடுத்துட்டு கதை சொல்லிட்டு படம் பண்ணிட்டு போயிடுறாங்க, 6 மாசத்துல டைரக்டர் ஆயிடுறாங்கிறாங்க இல்லையா. அந்த காலகட்டம் மாறி இருக்கா, இல்ல இவங்களுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கா? இன்னைக்கு இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்கிறதுலாம் வேற விஷயம். அது தவறான விஷயம்னு நம்ம எடுத்துக்கவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனை நம்ம வந்து அவர் சொன்ன மாதிரி 10,000 ரூபாயில தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும், 20,000 தான் எடுக்க முடியுங்கிறது இல்லை. வெறும் 1000 ரூபாயில கூட எடுக்க முடியும், ஒரு செல்போன்ல கூட எடுத்துடலாம். நம்ம என்னன்னா நம்மளுடைய பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. அவர் சொன்னாரு நான் வந்து கிரீன் பார்க்ல வந்து நான் சந்திக்கவே முடியல. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஒரு படத்துக்கு வந்து ஒரு 7 பேர் தேவைப்படலாம், 8 பேர் தேவைப்படலாம். அங்க உட்கார்ந்து இருக்கிற சுரேஷ் வந்து என் 4வது படமா ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அவர் நான் அசிஸ்டன்டா டைரக்டரா வரத்துக்கு முன்னாடி இருந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்காரு. நான் ஒரு படமும் சொல்லுவேன், சுரேஷ் போங்க போய் படம் பண்ணுங்க. அவருக்கு அதற்கான வாய்ப்புகள் அமையாத காரணத்தினால் நானும் அனுப்ப முடியாது. சோ இப்படியே தொடர்ந்து என்கிட்ட 5 படம் அப்படியே வந்துட்டே இருக்கும்போது நம்ம யாரையும் அனுப்பவும் முடியாது, புதுசா யாரையும் எடுக்கவும் முடியாது. எல்லா படத்துலயுமே 2 பேர் அசிஸ்டன்ட் நம்ம சேர்க்கிறோம். அது சார் மாதிரி தான். ஏதோ ஒரு மணி நேரம் நம்ம சந்திச்சு பேசுவோம். ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஒரு தாட் இருக்கு அப்படின்னும் போது நம்ம அசிஸ்டன்டா சேர்த்துக்கிறோம். அதாவது ப்ரொடியூசரா நீங்க இருந்திருக்கிறீங்க, பல்வேறு படங்கள் தயாரிச்சிருக்கிறீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்தில் இப்போ போன இதுல பேசின மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முன்னுரிமையானது நிறைய படங்கள் வேலை பார்த்து இருக்கக்கூடிய முன் அனுபவம் உள்ள உதவி இயக்குநர்களுக்கு கிடைக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க. அது அப்படிதான் இருக்கா? முழுமையாக அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. முக்கியமான பாயிண்ட்டை எல்லாருமே நோட் பண்ணணும். எஸ்பெஷலி நீங்கள் எல்லோரும் நோட் பண்ணணும். நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா துறையிலையும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகட்டும், நடிகர்கள் ஆகட்டும், அல்லது வந்து கேமராமேன் ஆகட்டும், எல்லாத்துலேயும் வந்து ஒரு பெரிய மிஸ் மேட்ச் இருக்குது. என்ன தேவை, எவ்வளோ இருக்கும். நான் வரும்போது தான் கேட்டுக்கிட்டேன், டைரக்டர்ஸ் யூனியனில் எவ்வளவு மெம்பர்ஸ்ன்னு நான் கேட்டுக்கிட்டேன்.
4000 பேர் இருக்கிற அந்த அசோசியேஷன்லேருந்து நம்மளுடைய தேவை அதிகபட்சம் 150 படம், 200 படம் வச்சுட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 1000 பேருக்கு தான் வேலை. ஸோ அந்த மிஸ்மேட்சில் தான் வந்து பலவிதமான கஷ்டங்கள் அதில் தான் அந்த போராட்டத்தினுடைய அடித்தளமே அதில் இருக்குது. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னாக்க, நீங்கள் ஒரு காலம் நிர்ணயிச்சுங்க, ஒரு 6 மாதம் நம்ம போராடுவோம், அல்லது அவங்கவுங்களுடைய தாங்கும் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு பீரியடை இது பண்ணி நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அது வரைக்கும் முயற்சி பண்ணி முடியலைன்னா அது மறந்துட்டு அடுத்ததுக்கு போய் நம்ம வாழ்க்கையையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாற்றணுங்கிற அந்த ஒரு டெஃபினட்டாக உத்வேகம் எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். இப்போ சார் சொன்னார் வேலை இருக்கிறது 1000 பேருக்குன்னா 4000 பேர் இப்போவே இருக்கும். இப்போ விஷுவல் கம்யூனிகேஷன் வருஷம் படிச்சுட்டு வர போகிற பையங்களுக்கு என்ன செய்ய போகிறோம்? என் கதவை வந்து தட்டிட்டு இருக்கிறான், எங்கேயாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார், எங்கேயாவது சொல்லுங்கள் சார். ஆக மொத்தம் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வேலை கிடைக்காம போகிற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மாறுபடுறேன் சார், நிச்சயமாக கிரியேட்டிவ் இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் நிச்சயமாக ஜெயிப்பாங்க சார். உதாரணத்துக்கு அலைகள் ஓய்வு படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மணிவண்ணன், மனோபாலா, ரெங்கராஜன், சித்ராலட்சுமன், நான் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டே இருக்கிற டேரக்டர் கிளைமேக்ஸ் செட் ஆக மாட்டேங்குது, அப்படியே போட்டு டென்ஷன் ஆகிற, இல்லையா எனக்கு நினச்ச கிளைமேக்ஸ் வரலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சித்ராலட்சுமன் அப்படி ஈவினிங்கில் ஒரு 7 மணிக்கு சார் ஒரு 5 நிமிஷம் அப்படின்னாரு, எல்லாரும் கூப்பிட்டாருன்னார். சார் கிளைமேக்ஸில் வேற ஒன்றும் இல்லை சார், அந்த ஜாதி மதத்தை தான் சொன்னாங்க சார், இவன் பூணூல் அத்தா அவன் சிலுவை அத்தா சார்னா சூப்பரா இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னாரு. சித்ராலட்சுமன் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னது தான் அந்த கிளைமேக்ஸ். நீங்க வந்து இன்னைக்கு விஷுவல் கம்யூனிகேஷன்ல படிச்சுட்டு வர்றவங்க எல்லாம் எல்லாரும் ஜெயிச்சிட முடியாது சார். அதை விட திறமையான அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காங்க, நிச்சயமா இவங்க ஜெயிப்பாங்க சார். இவங்களுக்கு பாதை நாங்க போட்டு கொடுக்குறோம் சார். உதவி குணங்களை பத்தி நம்ம பேசவே இல்லை, நீங்க ஜெயிக்கணும்னு தான் நாங்க வாழ்த்துறோம். அதுவும் ஏவிஎம் ஸ்டுடியோவில் 5 வருஷம் எடிட்டிங்கில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி, அதுக்கு பிறகு 11 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சு 16வது வருஷத்தில் தான் நான் இயக்குனர் ஆணைங்கிற விஷயத்த எல்லாரும் என்ன உடனே அடுத்த வருஷம் டைரக்டராக இல்லாமா 2 வருஷத்தில் ஆயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு வர்றாங்க. பேசிக்கிட்டு இருக்கிறதுலேயே எல்லாமே வந்து சினிமாக்குள்ளே போனால், அதுவும் உதவி இயக்குனராக போனால் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான துணியிலேயே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதனால் பொதுமக்களுக்கு இது மூலமாக நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். சினிமாக்குள்ளே உதவி இயக்குனராக போகிறாங்க, எங்கள் இயக்குனர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்கள பார்த்து யாரும் பயப்படாதீங்க. அவங்க வாழ்க்கை ஒன்றும் சீரழிஞ்செல்லாம் போகாது. இதில் வெற்றி அப்படின்னு நீ வெற்றி அடைஞ்சையா அப்படின்னு மற்றவங்க கேட்கறதுக்கும் நம்ம வெற்றி அடைஞ்சோமா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எது வெற்றின்னு யார் முடிவு பண்ணுறது? அற்புதமான கேள்வி. அதாவது ஒரு இயக்குனரின் வெற்றி அப்படிங்கிறத நம்ம எதை வைத்து மதிப்பிட போகிறோம்? படம் ஓடுறதை வச்சு தான் சார். படம் ஓடல பார்க்க மாட்டாங்க, யார் வருவா? கன்னடத்தில் தபர்னா கதார்னு ஒரு படம் சார், சார்காசன் சார் ஹீரோ நடிச்சாரு. இந்திய வரலாற்றில் பார்லிமெண்ட்ல சட்டம் இயற்றப்பட்டது. அந்த படம் ஓடல, அதுக்கப்புறம் அந்த டைரக்டருக்கு அடுத்த படம் கிடையாது. வாழ்க்கையை நடத்துறதுக்கு இங்க எத்தனை பேருக்கு சௌரியமா இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? தவறாச்சு எடுத்துக்க, வெற்றி பெறுறது தோல்வி பெறுறது அப்புறம் வச்சுக்கோ. வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு, குடும்பம்னு இருக்கு, குழந்தைன்னு இருக்கு. எத்தனை பேரு பொருளாதார அடிப்படையில நீங்க பெரிய இதுவா வசதியா வாழ வேண்டாம், அடிப்படை தேவையோட வாழக்கூடிய உதவி இயக்குநர்கள் எத்தனை பேர்? பொருளாதார சார்ந்த வாழ்க்கையில இந்த லெவல் பொருளாதாரம் இருந்தா நான் திருப்தியா இருக்கிறேன் அப்படிங்கறத நான் தான் முடிவு பண்ணணும். ஆமா, இன்னைக்கு நான் வேலை பார்க்குற உதவி இயக்குனராக தான் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சில படங்களுக்கு வசனம் எழுதுறேன். நான் வேலை செய்யற யூனிட்ல திரும்ப என்ன கூப்பிடுறாங்க. சபாஷ். அதாவது தன்னம்பிக்கை வெற்றி அளித்திருக்கு. எவரெஸ்ட்ல ஏறினாதான் அது வந்து வெற்றி இல்லையா? அதற்கான சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாண்டி தான் நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம சேர போறோம், அந்த இடத்த போய் அடைய போறோம். அதற்காக நம்மளுடைய எடுத்த முயற்சிகளை விடணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனா அவர்கள் சொல்வது போல இன்னும் நம்மை தகுதியுடையவர்களாக நமக்கான வாய்ப்புகளை பெறுவதற்காக நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பேச வேண்டி இருக்குது. நம்ம ஊர்ல இருந்து வரும்போதே இப்படி ஒரு கதையை நான் பண்ணிடணும் அப்படின்னு தான் நினைச்சு நம்ம ஒரு கதை களத்தை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு அதுல தான் கிளம்பி வந்திருப்போம். அப்படி வரும் பொழுது நாம என்ன கதைக்களத்தை உள்ள வாங்கிட்டு வந்தோம், இல்லை இவருக்கு படம் பண்ணிடணும் அப்படின்னு கற்பனையா இருந்திருக்கோம்ல. யாராவது இந்த ஆக்டருக்கு நான் கதை வச்சிருக்கேன், இந்த மாதிரியான ஒரு ஏரியாவை தான் நான் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யாராவது வச்சிருக்கீங்களா? சார், நான் தனுஷுக்கு ஒரு நல்ல கதை வச்சிருக்கேன். ஓகே, அது கிராமத்தான ஒரு முகம், அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? சினிமாவுக்கு தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணிடணுங்கிறது உங்களுடைய எண்ணம் இல்லையா? வேற ஏதாவது ஸ்கிரீன் பிளேனா என்னன்னே தெரியாம தான் வருவோம். இங்க வந்து நான் என்னன்னா பிரமிட் நடராஜன் சார் சொன்னாரு, என்னுடைய ரெக்வஸ்ட் தான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார்பாக. இப்போ அவங்க ஒரு தயாரிப்பாளர்
தயாரிப்பாளர் தான் முதலாளி எங்களை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் 4 குடும்பம் நல்லா இருக்கும், ஏகப்பட்ட தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க, உதவி இயக்குனர் புது புது இயக்குனர்கள் வேகமாக மாறிவாங்க. தயாரிப்பாளர்கள் கதை கேட்குறவங்க புது டைரக்டருக்கு நாங்கள் கதை கேட்க விரும்புகிறோம். இதை வந்து இந்த டைம் வரையும் நாங்கள் இது பண்ணுறோம், விருப்பப்படுறவங்க வந்து சொல்லலாம். ஏன்னா சில மேனேஜர்ஸ் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களை கூட்டி போய் சொல்கிறாங்க, ஒரு 2-3 பேர் சொல்கிறதுலேயே கதை ஓகே ஆயிருது. இல்ல நான் இந்த பக்கத்துல அவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து நியாயமா இருக்கு, ரொம்ப ரொம்ப நியாயம். நீங்க வெளிப்படைத்தன்மையோட நீங்க வந்து நடந்துக்கங்க, நாங்களும் முட்டி மோதுறோம், எங்கள்கிட்ட நல்ல கதை இருந்தா நீங்க தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், ரொம்ப நியாயமானது. அது நிச்சயமா வந்து பரிசீலிக்கப்படணும். நானே வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்லையே இந்த மேட்டரை வந்து இது மாதிரி ஒரு இதில் கலந்துக்கிட்ட அது மாதிரி சொன்னாங்க. நீங்கள் ஒரு படம் எடுக்கிறதுங்கிற ஒரு இதுக்கு வரும்பொழுது இப்போ ஒரு பேச்சுக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே நான் கதையை முடிவு பண்ணுறதா இருக்கேன். யார் யார் கதை சொல்லணுமோ நீங்கள் ப்ரையாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். இது வந்து ரொம்ப நியாயமானது. கதை அப்படிங்கிறது இந்த நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு ஹீரோ வர்ஷிப்பான கதையாகத்தான் வந்துகிட்டு இருக்கா, இல்ல வேறு தளத்தை நோக்கி நகரலையா, எப்படி இருக்கு? தனுஷுக்காக நான் வந்து ஒரு கதையோட வர்றேன் அப்படிலாம் வந்து கிடையாது. ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு இயக்குனரோட வேலை. நீங்க ஸ்ரீதரோட படங்களை பாருங்க, யாரோட படத்தை வேணாலும் பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த அந்த பாலாவோட படத்தை வந்து இயக்குனர் பாலான்னு எடுத்துட்டு பார்த்தாலே அந்த பாலாவோட படம்னு தெரிஞ்சிடும். அதுதான் ஆத்தர், அவரு தான் கலைஞர். லாஸ்ட் இயர்னு அமிதாப் பச்சன் நடிச்ச ஒரு படத்தை அவசியம் பாருங்க. அவர் வந்து ஒரு 75 வயசு நடிகனா அதுல நடிக்கிறாரு. நடிகனா அந்த இடத்துல அந்த டைரக்டர் வந்து ஒரு 30 வயசு ஆளு. அந்த டைரக்டர் வந்து சார் டூப் போட்டுடுறேன் அப்படிங்கும்போது காலை பிடிச்சி கெஞ்சுவார், அப்படியே கதறுவார், காலை எடுத்து முத்தம் கொடுப்பாரு, என்ன விடு நிஜமா நடிக்கிறேன்னு. அமிதாப் பச்சன் 65-70 வயசு ஆளு ஒரு 30 வயசு இளைஞனோட காலில் விழுந்து கதறது சீன்ல நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அமிதாப் பச்சனோட கரியர் பெஸ்ட் படம் அப்படிங்கிறாங்க லாஸ்ட் இயர். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த மாதிரி படத்துல எல்லாம் ரஜினி நடிக்கணும்னு நான் நினைக்கிறேன், கமல் நடிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அதனால நீங்க வந்து ஒரு நடிகரோட வந்து சினிமாங்கிறது வந்து ஒரு இயக்குனரோட இடம், இயக்குனரோட இடம். அந்த மாதிரிலாம் நீங்க வேற வேற மாதிரிலாம் யோசிக்கணும். வெற்றி அப்படிங்கிறது வந்து நாம நிர்ணயிக்கிறது தான், எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆனா அந்த வெற்றியினுடைய இலக்கை அடைவதற்கு உங்களுக்கு தடைகளாக இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறத இதுல பேசலாம் நான் நினைக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்டா சேரதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிரும் சார். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணி வெளியே வர்றதுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ப்ரொடியூசரை மீட் பண்ணி கதை சொல்ல உட்காரதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிரும். இது 15 வருஷம் கம்பல்சரி போயிடும், எவ்வளோதான் அறிவாளியாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்ல போகிறோம்னா முதல்ல அவர் பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரான்னு தான் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. நம்ம ஒரு சின்ன சின்ன படங்களை ஒர்க் பண்ணியிருப்போம், இப்போ அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு அனுப்பிடுறாங்க. பேசிக்காக நீண்ட காலமாகவே மார்க்கெட்டபுள் ஆர்டிஸ்ட் நினச்சா அவர்கிட்ட நீங்கள் கதை சொல்லி அவர் சம்மதிச்சுனா நீங்கள் உடனடியாக டைரக்டர் ஆகிடலாம். இன்னொரு ஃபார்மேட் இருந்தது சார். நல்ல கதைகள் சொல்கிறவங்க வாங்க, கதைகளை முடிவு பண்ணுவோம், அதுக்கு பிறகு நடிகர்கள் தேடி போவோம். இந்த நிலைமையெல்லாம் இருந்தது சார். ஒரு கதையை வந்து நான் வந்து ஒரு கதை பண்ணிட்டேன், அந்த கதை பண்ணிட்டு வந்து ஒரு 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 கேரக்டருக்கு பண்ணிட்டு கதை சொல்றதுக்காக போறேன். ஆனால் அந்த கதையை வந்து இந்த ஆக்டருக்கு மாத்துன்றாங்க. இப்போ இதுக்கு வேண்டாங்க, இதுக்கு மாத்து அப்படின்றாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போகும்போது ஒரு ஜெயிச்ச ஒரு இயக்குனர் முதல் அவர் படத்தில் எடுத்துக்கிட்ட அந்த ஆர்வம், அதுக்கு அடுத்து 2வது ஒரு பேனர் ஆர்டிஸ்ட் கிட்ட நெருங்கும் போது அந்த ஆர்வம் இருக்கிறது இல்லை. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர்களின் பின்னால் போகக்கூடிய ஒரு தமிழ் சினிமாவாக இருக்கு. ஒரு விஷயத்தை கொண்டு போறதுல இன்னைக்கு இந்த மாதிரியான சில சிக்கல்களும் இதில் இருக்கிறதா தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அவர் சொல்றாரு, இன்றைக்கு நடிகர்களின் பின்னால் இயங்கக்கூடிய சினிமாவாக மாறி இருக்கு. ஆனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதை பிரேக் பண்ணியிருக்கக்கூடியவங்க வந்து இயக்குனர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஸ்ரீதர் ஒரு காலத்துல பிரேக் பண்ணியிருப்பாரு, மகேந்திரன் ஒரு காலத்துல பிரேக் பண்ணியிருப்பாரு, பாலச்சந்திரன் ஒரு காலத்துல பிரேக் பண்ணியிருப்பாரு, நாகேஷ் வச்சு ஹீரோவை வச்சு படம் பண்ணதெல்லாம் இருக்கு. ஆனா ஒவ்வொரு இயக்குனர்களும் ஹீரோ அந்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி இருந்த காலகட்டங்களிலேயே கூட பல்வேறு புதுமுக நடிகர்களை வச்சு அவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க. இயக்குனர்கள் தான் எப்பொழுதுமே இந்த கப்பலை செலுத்துபவர்கள் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆண்கள் உதவி இயக்குநர்களாக இருக்கும்போதே பல்வேறு சிக்கல்கள் இருக்குது, அதை தாண்டி தான் அவங்க வரணும் அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஒரு பெண் உதவியாளராக இருக்கும் பொழுது என்ன விதமான சிக்கல்கள் இருக்கு, இல்ல சுலபமா நீங்க வந்து இயக்குனர் ஆயிட்டீங்களா? இல்ல, இன்னும் சொல்ல போனா நான் எந்த ஒரு டைரக்டர்ட்டுமே முழுமையான ஒரு உதவியா நான் வந்து இல்லை. என்னுடைய ஸ்கிரிப்ட் வந்து நான் 2-3 ப்ரொடியூசர்கிட்ட இது பண்ணும்போது கதை நல்லா இருக்குமா, கதை சூப்பரா இருக்கு, ஆனால் அந்த கதையை மட்டும் எங்களுக்கு மட்டும் தந்துருங்க,
நாங்கள் படம் நாங்கள் வேற ஆளை வச்சு எடுத்துக்கிறோம் அப்படிங்க. நான் சொன்னேன், சார் நான் வந்து கதை விற்பனைக்கு அல்ல, இப்போ என்னோட கதைக்கு நான் தான் டைரக்டர் ப்ரொடியூசர், அதுக்கு பணத்துக்கு நான் சம்பாரித்து சேர்த்து வச்சு என் படத்துக்கு நானே பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக அந்த படத்தை நான் வந்து பண்ணுவேன். அதே போல் பெண் இயக்குனர் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறானு. இது மும்பையில் பாருங்க, பெரிய பிரபலமான பெண் இயக்குனர்லாம் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது வந்துட்டு இயக்குனர்கள் தான், உதவி இயக்குனர்களும் சொல்லணும், எனக்கு இருக்கிற மூத்த இயக்குனர்களும் வெளிப்படுத்திக்கிறதுல இங்க வந்து ஒரு தயக்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இருக்கு. ஒரு நிகழ்ச்சிக்கு போது கலந்துக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். நீங்க வந்து இங்கே நிறைய பெண் இயக்குனர்கள், வெற்றி பெற்ற இயக்குனர்கள் இருக்காங்க. பெண்கள் டைரக்டராக சினிமாவுக்கு வரலன்னு சொல்லவே முடியாது. சாதிச்சிருக்காங்க, சாதனை படிச்சவங்க. சினிமா வந்த காலத்தில் டிபி லட்சுமிங்கிறவங்க கதை, திரைக்கதை, வசனம், நடிப்பு, டைரக்ஷன், தயாரிப்பு இவ்வளவும் பண்ணாங்க ஒரு பொம்பளை. அடுத்து பிற்காலத்தில் பானுமதியம்மா, சகலகலா வல்லவி என்ன செய்யல, அவங்க அவ்வளவு செஞ்சாங்க. சாவித்திரி, நிறைய உதாரணங்கள் சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. பெண் இயக்குனர், ஆண் இயக்குனர் அப்படின்ற விஷயம் பேசிட்டு இருக்கீங்களா? பட் இயக்குனர்னா இயக்குனர் தான். இதுல ஆண் இல்ல பெண் இல்ல. முதல்ல இதுல அக்செப்ட் பண்ணாதீங்க. ஆதிரா, இயக்குனர்னா எவ்ரிபடி இயக்குனர் தான். அது மேல் ஆக்கட்டும், ஃபீமேல் ஆக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் வி டோன்ட் அக்செப்ட் திஸ். ஆமா, வந்திருக்கேன் இப்போ. இவர் இன்னார் அப்படிங்கக்கூடிய பேதம் இந்த சினிமாவுக்குள்ள இல்ல அப்படிங்கறத நான் திரும்பவும் இந்த இடத்துல பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இயக்குனர்கள் எல்லாருக்குமே வந்து கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்னு போட்டுக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆசை தமிழ் சினிமாவில் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குதான் செய்யுது. பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு, நடிப்பும் சேருது இல்லையா? அப்போ இப்ப நீங்கெல்லாம் வந்து அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படின்னு போட்டுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதனாலதான் எல்லா விஷயங்களும் நானே கையில வச்சு செய்யணுங்கிறதுல தான் உங்களுக்கு தடங்கல்கள் இருக்கா? ஏன்னா நான் முதல்ல ஒரு தயாரிப்பாளரை தேடி கதை சொல்ல போகும்போது என்னுடைய நண்பருடைய கதையை தான் எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு நண்பர் வந்து கதை ரெடியாக வச்சிருந்தாரு. இதை பண்ணால் நல்லா இருக்கும் அருள், இது எப்படி இருக்குன்னு பாரு. நான் படித்து பார்த்தா நல்லா இருந்தது. ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லும் போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, கதையே நீ அடுத்தவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வரும்போது நீ இதை எப்படி நீ வந்து ப்ரெசென்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. கதையே நீ அடுத்தவங்க இருந்து வாங்கிக்கும் போது எப்படி பண்ண? ஆனா கே.எஸ். ரவிக்குமார் சார் சொல்லுங்க, எத்தனை கதை அவருடைய கதைகள் எல்லாமே ஸ்கிரீன் பிளே, அவர் தான் ஸ்கிரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் தான் கே.எஸ். ரவிக்குமார் சார். எத்தனையோ இயக்குநர்கள் இருக்காங்க, அதை யாரும் இப்ப தயாரிப்பாளர் ரொம்ப பேர் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. தன்னுடைய கதையை வந்து எப்பவுமே எடுத்தா உணர்வுகள் வந்து கரெக்டாக அமையும். சிலவங்க வந்து சொல்லுவாங்க, இப்போ வந்து என்ன டைரக்டர் நடிக்கிறாரு, அது தப்பு கிடையாது. அந்த உணர்வை வந்து ஒரு நடிகனால கொண்டுட்டு வர முடியாது. தான் நினச்சி எடுப்பேன், நான் எழுதியிருப்பேன், நடிச்சு பார்த்துருப்பேன், அதை வந்து ஒன் மோர் பார்த்தா அந்த நடிகனால் கொடுக்க முடியல. அவன் வாதங்க பாரு, சரி ஒரு படம் ஜெயிச்சிட்டோம், பெரிய நடிகனை வச்சு அடுத்து நம்ம ஏன் நடிக்கக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர்கள்லாம் இன்னைக்கு நடிக்க, இயக்குனர்கள் தன்னுடைய குழந்தையவே கொஞ்சம் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமா இல்லையா? ஓகே, பக்கத்துல இன்னைக்கு இருக்கிற யதார்த்த நிலை, ஒருத்தர் டைரக்டர் ஆகணும்னா கதை சொல்லணும் அப்படிங்கிற யதார்த்த நிலை இருக்கு. அதனால நான் கதை சொல்ல தயாரா இருக்கேன். நான் இப்போ ஒரு 4-5 கதைகள் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த 4-5 கதைகளையும் நான் இயக்குன பின்னாடி நிச்சயமா கதாசிரியர்கள் கிட்ட கதை வாங்கி இயக்குவேன். சபாஷ். இப்ப கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கதை ஒருத்தர், திரைக்கதை ஒருத்தர், டைரக்ஷன் ஒருத்தர் பண்ணுவார். தமிழ்நாட்டில் மட்டும் எங்கேயுமே உதவி இயக்குனர் ஜொலிக்கணும்னா அவங்க தங்களுடைய கதையை ரெடி பண்ணி அப்படி ஒரு 1.5 மணி நேரம் கதை சொல்லி ஒரு ப்ரொடியூசர் அசத்தணும், வேற வழி இல்லை. ஒரு கதையும் என் கதை இல்லை. இல்ல உங்களுக்கு சொல்றேன், இவ்வளவு விவாதம் வரப்போது கதை, திரைக்கதை, வசனம் எதுவுமே இல்லை, இயக்குனம் மட்டும்தான் நான் செஞ்சேன். அதனால தான் என்னால் 70 படம் பண்ண முடியுது. இதுதான் இலக்கணம் என்பது இல்லை. சினிமாவில் இப்படி செஞ்சா கரெக்டாக வரும், இப்படி செஞ்சா கரெக்டாகும், இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு கொண்டு போய் கொடுக்க முடியுமா? நான் வெற்றி அடையும் நினைச்ச படம் தோல்வி அடைஞ்சிருக்கு, தோல்வி அடையும் நினைச்ச படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. அது இலக்கணம் இல்லாத ஒரு தொழில் சொன்னா அது சினிமான்னு சொல்லுவேன். நண்பர் சொன்னாரு, நம்ம கதையே, நம்ம வாழ்ந்த கதையை, நம்ம கிராமத்துல பார்த்த கதைனா ஒரு படம் தான் பண்ண முடியும். நீங்க நிறைய பேரை பாருங்க, அவங்களோட முதல் படம் ஹிட், சூப்பர் ஹிட், அடுத்த படம் டொபுக்கு, இப்படிதான் போறது. ஏன் சார் மாதிரி நீங்க வெளியில இருந்து கதையை எடுங்க, வெளியில இருந்து எடுங்க. படிக்க படிக்க தான் நமக்கு வந்து நம்மளுடைய திறமை வந்து அதிகமாகும். ஏன் நீங்க என்னோட புத்தக காலத்தை வந்து டிவிடி காலமா மாறிடுச்சு இல்லையா? இன்னைக்கு வந்து உதவி இயக்குனர்கள் வந்து நான் வந்து இத்தனை டிவிடி வச்சிருக்கேன், இத்தனை படம் பார்த்திருக்கேன்னு சொன்னாதான் ஒரு உதவி இயக்குனரா போறதுக்கான தகுதியா அள்ளிக்கிட்டு வர்றாங்க, டிவிடிய அள்ளிக்கிட்டு வர்றாங்க. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பக்கத்துல இருக்கிற இந்த செருப்பு தைக்கிறவனை பாருங்க, நீங்க ஒரு கதை நீங்க பாருங்க, படிங்க,
அப்பதான் வந்து படிக்க படிக்க இல்ல தான் அவங்க வந்து அவர் சொன்னதுல எனக்கு வந்து உடன்பாடு தான். என்னன்னா என்னுடைய கதையை வந்து சொல்லுன்னு சொல்றாங்க, அதனால நான் 4 கதை வச்சிருக்கேன். அப்படி இல்லன்னா எழுத்தாளர் கதையை நான் எடுத்துக்கிறதுக்கு தயார் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப வரக்கூடிய இயக்குனர்கள் எல்லாம் 5 படம் 6 படத்துக்கு மேல வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கைக்குள்ள அடைக்கிற அளவுக்கு இருக்கு. ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க மாதிரி இருக்கு. ஏன் அந்த மாதிரி நிரந்தரமா ஒரு நிலையான அதிகமான படங்களுடைய இயக்குநர்களாக ஏன் வரலைங்கிற வருத்தத்துல சொல்றேன். நான் இவ்வளவு படம் பண்ணிட்டேங்கிறதுக்காக சொல்ல. என்னை விட பண்ணவர் ராமநாராயணன் 120 படம் இந்தியாவுடைய 6 லாங்குவேஜ்ல பண்ணாரு. தாசரதி நாராயணன் 100 படம். பாலச்சந்திரன் கிட்டத்தட்ட 170 படம் 130 படத்துக்கு கதை வசனம். ஏன் அந்த ஆதங்கம் எனக்கு வர்றாங்க, வந்துட்டு காணாம போயிடுறாங்க. அதாவது நல்ல ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்த உதவி இயக்குனர்கள் ஒரு கலைஞராக இருக்கிறதுனால சக மனிதர்களை பற்றிய அக்கறை உங்களுக்கு அதிகமாக உண்டு. அதாவது கடந்த டிசம்பர் மாதம் மழை வெள்ளத்தில் சென்னை தத்தளிச்ச போது பெரும்பாலும் வெளியூர்கள் இருந்து வந்த உதவி இயக்குனர்கள் தான் நிறைய பேர் அந்த மக்களுக்கான சென்னை மக்களுக்கான உதவிகளை ஓடி ஓடி செஞ்சாங்க. அதே போல இந்த உதவி இயக்குனர்கள் மீது கருணை கொண்ட ஒரு இளம் உள்ளம் இருக்கு. அதை பத்தி நம்ம குழுவினர் ஒரு காட்சி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை இப்ப பார்க்கலாம். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சோன்னா நான் தெளிவாக இருந்தேன். நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், சினிமா தான் போவேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டேன். சென்னை வந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து சினிமாக்குள்ள எப்படி போகலான்னு ஒரு முட்டி மோதி இது ஒரு மேன்ஸில் உட்காந்து ஒன்று போராடுவோம்ல. அப்படி பண்ணும்போது தான் அசிஸ்டன்ட் லைஃபுடைய எவ்வளவு கொடூரமான வாழ்க்கை, அது எவ்வளோ கஷ்டமான வாழ்க்கைன்னு தெரிஞ்சிச்சு. சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு டேரக்டாக ஒரு ஃபிலிம் பண்ணேன், கேள்விக்குறின்னு ஒரு படம் பண்ணேன். நாங்களோட அடுத்த படம் டிஸ்கஷனில் ஒரு ஆஃபீஸில் சாப்பாடு டெய்லி வாங்கும்போது டெய்லி யாருக்காவது உடம்பு அப்செட் ஆகும், சார் காரம் சரியில்லை அது சரியில்லைன்னு. ஸோ நம்மளே சமைப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டு சாப்பாடை டெய்லி சாப்பிடுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அந்த வீட்டு சாப்பாடு. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன சினிமாவில் அசிஸ்டன்ட் மட்டும் நீங்கள் 30 ரூபாய்க்கு தர்றீங்க, மற்றவங்களாம் கஷ்டப்படலையா அப்படின்னா ஒரு விஷயம்தான். மற்ற எல்லாருக்கும் யூனியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான யூனியன்ஸ். யார் ஒரு மேக்கப் பண்ண நீங்கள் சம்பளம் தராமல் போய் இன்னைக்கு தராமல் விட்டீங்கனாலும் நீங்கள் 1 வருஷம் கழிச்ச படம் ரிலீஸ் பண்ணும்போது அதை காசை கொடுத்து தான் நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியும். பட் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராக்டிஸ் நடக்கிறது இல்லை. காரணம் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற எல்லாரையும் விட இவங்க தான் அந்த கதை உருவாக்குறது கூடவே இருந்திருப்பாங்க. இது நம்ம படங்கிற கமிட்மெண்ட் வந்து மற்ற எல்லா யூனிட்டை விட அசிஸ்டன்ட் டைரக்டர் யூனிட்டுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஷூட்டிங் கரெக்டாக நடக்குதுன்னா அது நடக்க வைக்க முடிஞ்ச ஒரே டீம் அந்த பேக்மோன் அசிஸ்டன்ட் டைரக்டர். அவங்க வேலை செஞ்சால் தான் அவங்க மற்றவங்களால அவங்க வேலை வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்க ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வெக்கக்கேடான விஷயம். அதை வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வச்சுக்கூடாது. அதை சரி பண்ணணும். ஸோ 75 நார்மலாக நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம். இங்கே வந்து சாப்பிட்றவங்கள கட்டும், வெளியில் போகிறவங்கள கட்டும். அசிஸ்டன்ட் டைரக்டருக்குன்னா அவங்களுக்கு வந்து அதை வந்து 30 rupees அப்படின்னு கொடுக்குறோம். ஆனால் என்ன இவங்களுக்கு இந்த கார்டு எனக்கு காமிக்கிறது இல்லை, லெட்டர் காமி அப்படின்னு சின்ன அன்னீசினஸ் இருக்குது. ஸோ சில பேர் கார்டு இல்லைன்னா அது லெட்டர் வாங்க முடியலை. ஸோ தயங்கி வந்து அவங்க அது பார்க்கணும், சாப்பிட தெரியும். அவங்க வந்து ஏதோ நம்மளை சொல்லிடுவாங்களோன்னு பயந்தே வந்து கேட்குறது, அதை தயங்குறாங்க. அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ப்ரொசீஜராக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மேபி யூனியனோட சேர்ந்து யூனியன் மூலமாக அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக அவங்க உரிமையோடு வந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபர்தராக அதை பற்றி பேசலான்னு இருக்கோம். உதவி இயக்குனர்கள் அப்படிங்கும் போதே உதவியினுடைய அருமை தெரிந்தவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். அதனால தான் இவர்களும் பலருக்கு உதவி செய்பவர்களாக இருக்காங்க, இவங்களுக்கும் பலர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனை பேரையும் இந்த இடத்துல நாம பாராட்டுவோம், போற்றுவோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.